நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நரம்பியல் சார்ந்த நிறைய விஷயங்களை பேச போறோம். அதுக்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிறார் வடபழனி காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து மூத்த மூளை முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரங்கநாதன் ஜோதி அவர்கள். அவர்கிட்ட நரம்பியல் சார்ந்த நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். நரம்பியல் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த தலைவலிங்கிறது காமனாக எல்லாருக்குமே வர ஒரு விஷயமா இருக்கு. இப்போ தலைவலி நாள் வந்தாலே வெளியே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம், தலைவலி சரியாயிடும், இல்லை சூடாக ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாம், தலைவலி சரியாயிடும் அப்படின்னு சில்லா விட்டுடுறோம் எல்லாரும். ஆனால் அந்த மாதிரி கண்டுக்காம விடலாமா, இல்லை அது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும்? தலைவலி பல விதங்கள் இருக்கு. அதில் 90% ஆஃப் தலைவலி சாதா தலைவலி தான், கண்டுக்காமல் விட்டுடலாம். ஆனால் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, அது கண்டுக்காமல் விடலாமா கூடாதான்றது நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. அது டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு தலைவலி வருது. இப்போ தலைவலியில் சாதா தலைவலி, அது ப்ரைமரி ஹெட்டேக், அது ஒத்த தலைவலி வரலாம், டென்ஷன் தலைவலி வரலாம், கிளஸ்டர் ஹெட்டேக்குன்னு ஒன்று வரலாம். ஒத்த தலைவலின்றது ஜெனட்டிக்காக அவங்க தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம், இவங்களுக்கு வரலாம். அதுக்கு அந்த தலைவலி எப்படின்னா சும்மா சாதாரணமாக வர, அதுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ வெயிலில் ரொம்ப சுற்றிட்டு வரோம், சரியாக தண்ணி குடிக்காமல் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுறோம், இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதில் சில இது இந்த ஐஸ்கிரீம், சீஸு, சாக்லேட், கேட்பரிஸ் இதெல்லாம் கேன் ட்ரிகர் தட். சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வில் ட்ரிகர் அந்த ஒத்த தலைவலி வரலாம். இந்த ஒத்த தலைவலி ரொம்ப சிவியராக வரும், அசோசியேட்டட் வாமிட்டிங், கூடவே வாந்தியும் எடுப்போம். வாந்தி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தலைவலி அடங்கும். சில பேருக்கு அது அடங்கவே அடங்காது, மேலே மேலே இருக்கும். அந்த தலைவலி சில மணி நேரங்கள்லேருந்து சில நாட்கள் வரையிலும் கண்டினியூ ஆகலாம். ஸோ அவங்க நார்மல் லைஃப் பேட்டர்னையே டிஸ்டர்ப் பண்ணிடும். அது ஒத்த தலைவலி. ரெண்டாவது டென்ஷன் தலைவலி. இந்த டென்ஷன் பரபரன்னு நேரமும் பரபரப்பாக இருக்கிறது, எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது, டைப் ஏ பர்சனாலிட்டி, எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறது, எல்லாத்தையும் நம்மளே உள்வாங்கி நம்மளே பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் அந்த டென்ஷன் ஹெட்டேக் வரும். மூணாவது அந்த கிளஸ்டர் ஹெட்டேக்குன்னு, கரெக்டாக டைமுக்கு டைம் இதாகும். ஒரு சீசனில் காலையில் ஒரு டைம், நைட் ஒரு டைம், அதே டைம் சொல்லி வச்ச மாதிரி, அலாரம் அடித்த மாதிரி அந்த தலைவலி. அது கண்ணுக்கு பின்னாடி தலைவலி வரும், கண் அப்படியே செவந்துடும், கண்ணிலேருந்து தனியாக ஊற்றும். அந்த தலைவலி பீக்குக்கு போய் அப்புறம் தானாகவே அடங்கிடும், மாத்திரை இல்லாமல் அடங்கிடும். அடங்கிடுச்சேன்னு நினச்சோன்னா அடுத்த நாளே அதே மாதிரி வரும். அது சீசனலாக அது மாதிரி வந்துட்டு போகும். இது மாதிரி தலைவலியெல்லாம் மருந்துகள் கொடுத்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஒத்த தலைவலியாக இருக்கட்டும், ஒத்த தலைவலிக்கு மருந்து இருக்குது. டென்ஷன் தலைவலி, டென்ஷனை கம்மி பண்ணால் அந்த தலைவலி. இப்போ இந்த ஒத்த தலைவலியும் சாதாரண அந்த ஒத்த தலைவலி வரத்துக்கு நம்ம மூளையில் ஒரு கெமிக்கல்ஸ் சுரக்கும். அந்த கெமிக்கல்ஸ் தான் அதை ட்ரிகர் பண்ணி விடுறது. எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்னு எடுக்க மாட்டாங்க. இது அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க, நியூரலாஜிக்கலாக அவங்கள பார்த்துட்டு அவங்க நரம்பியல் மண்டலத்தை கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு இது சாதா தலைவலி தெரிஞ்சு அந்த சாதா தலைவலிக்கு மருந்து கொடுத்து நல்லா ஆக்கிறது. அதில் நல்லா தலைவலி இல்லாத பீரியடில் நல்லாவே இருக்கலாம். பட் ஆனால் அது டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இந்த 98% இது மாதிரி தலைவலி தான், பட் 2% விபரீதமான தலைவலிகள் வரும். அது என்னன்றதை நான் சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே டாக்டர், தலைவலியிலே இவ்வளோ டைப்ஸை சொல்லியிருக்கீங்க. அதுவும் தலைவலியை நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, டாக்டர் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபீவர்னாலும், இல்லை ஒரு ஹார்ட் படப்படனுங்குது, வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, இந்த மாதிரியான வலிகள்னாலுமே ஒரு ஆஸ்பிரினோ, டோலோ 640 போட்டு நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரோட மைண்டும் இருக்குது. ஆனால் தலைவலிக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. ஸோ பீப்புளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டெய்லி இந்த தலைவலி டெஃபினட்டாக என்றைக்கோ ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், 2 மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி தலைவலி போச்சுன்னா அவங்க டாக்டர்கிட்ட வரப்போகிறது இல்லை. சரி, அது சாதா தலைவலி, அவங்களுக்கு இது. பட் இதே ஒத்த தலைவலியோ, இதே டென்ஷன் தலைவலி, இதே கிளஸ்டர் ஹெட்டேக்ஸ் டெய்லி வந்ததுன்னு வச்சுங்க, டெஃபினட்டாக அவங்க டாக்டர்கிட்ட வருவாங்க, வரவும் செய்யணும். ஏன்னா சாதா தலைவலி டெய்லி வரலாம், விபரீதமான தலைவலியும் டெய்லி வரலாம். அந்த தலைவலியை என்ன தலைவலின்னு அதை டிசைட் பண்ணி, ஏன்னா டாக்டர்ஸ் அதை நரம்பு மண்டலத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறம் தேவை இருந்தால் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐலாம் செஞ்சு அது சாதா தலைவலி தான் டிசைட் பண்ணி மருந்துகள் கொடுப்பாங்க. அது வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வேண்டிய தக்க ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்து ஆகணும். எதையும் ஆரம்பத்தில் பார்க்காம விட்டுட்டு அது ரொம்ப விபரீதமாக போகிற வரையிலும் வெயிட் பண்ணிட்டு பண்ணால் அது நல்லதில்லை பேஷண்ட்டு.
ஓகே டாக்டர். இப்ப தலைவலிக்கும் நம்ம வந்து அசாதாரணமா விட்டுறக்கூடாது. அதையும் நம்ம உன்னிப்பா கவனிச்சு டாக்டர் கிட்ட போணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஆல்கஹால் பெர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆல்கஹால் எடுக்கலன்னா வந்து ஐயோ! நரம்பெல்லாம் ஆடுது, கையெல்லாம் உதறுது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அதே ஆல்கஹால் தான் அவங்கள இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்கும். அதே ஆல்கஹால குடிக்கும்போது அவங்க நார்மல் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி டாக்டர்? எப்படி இத நம்ம அது புரிஞ்சுக்கிறது? நார்மல் ஆகல. ஆ. அந்த ஆல்கஹால் குடிக்கிறதுனால அவங்க நார்மல் ஆகல. அவங்களுக்கு வந்து அந்த என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் அது எப்படி நார்மல் ஆக முடியும்? நார்மல் ஆக முடியாது. நான் ஆல்கஹால் எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டே எடுத்தால் தான் நல்லா இருக்கு, இல்லைன்னா நல்லா இல்லைன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அது ஆல்கஹால் எடுக்கிறதுனால அவங்க நரம்பு மண்டலத்தையும் லிவரையும் எல்லாத்தையும் பாதகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டே பை டே. அவங்க வெளியில் சொல்லிக்கிறது என்னென்னா, நான் ஆல்கஹால் எடுத்தால் தான் நல்லா இருக்கேன், எடுக்கலைன்னா கை நடுங்குது, கால் நடுங்குது, சரியாக இது பண்ண முடியாது. அது தவறான இது. இப்போ சில பேர பார்த்தாலே வந்து, "இவனெல்லாம் பார்த்தாலே தலைவலிக்குதுடா" அப்படின்னு சொல்றோம். அது வந்து அந்த மாதிரி உண்மையாவே அந்த பெர்சன்ஸ பார்த்தா தலைவலி வருமா? இல்ல வந்து நம்மளோட மைண்ட் செட் அந்த மாரி செட் பண்ணிக்கிறோமா? அது எப்படி? இல்லை, சில பேர் வந்து ஒருத்தரை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? தூண்டி விட்டு இப்போ ஒருத்தரை பார்த்து அவரை பார்த்தா தலைவலி வருதுன்னா, அவன் ஏதோ தூண்டுதல் பண்ணி அவனை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால. ஸோ அந்த இரிட்டேட் ஆகிறதுனால யூ பிகம் டென்ஸ். ஸோ அது டென்ஷன் ஹெட்டேக். இந்த டென்ஷன் ஹெட்டேக்கும் உள்ளுக்குள்ளே சுரப்பி இருக்குது. எல்லாத்துக்கும் பிரெயினில் வந்து ஒரு என்சைம்ஸ் இருக்குது, ஒரு ஹார்மோன்ஸ். அது செக்ரீட் ஆகி அந்த உள்ளுக்குள்ளே அவனை பார்த்தோன்னே உள்ளே செக்ரீட் ஆகி அந்த தலைவலி உண்டாக்குற சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணோன்னா தலைவலி ஆட்டோமேட்டிக்காக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சராசரியா ஒரு மனிதனுக்கு எத்தனை ஆண்டுகள் மூளை வளர்ச்சி இருக்கும்? எப்பத்திலிருந்து அது மந்தமாக ஆரம்பிக்கும்? எஸ், நல்ல கேள்வி. அதாவது பிறந்ததுலேருந்து மூளை வளர்ச்சி பிறந்த உடனே ஆரம்பித்து 2 வயசில் மேக்ஸிமம் டெவலப்மெண்ட். அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு எந்த இன்சல்ட்டும் வரவே கூடாது மூளையில். அந்த மேக்ஸிமம் வளர்ச்சியான மூளை வந்து 2 வயசு. பிறக்கும்போது ஒரு தலையோட சுற்றளவு 35 சென்டிமீட்டர். ஒரே வருஷத்தில் அது 45 சென்டிமீட்டர் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? 10 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் 11 வருஷத்துக்கு இன்னொரு 10 சென்டிமீட்டர், 55. 13 வயசில் அவங்க 55 சென்டிமீட்டர் ரீச் ஆகிடுறாங்க. அதுதான் அவங்களோட அடல்ட் சைஸும். ஸோ பிறக்கும்போது வெறும் 35 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 45, 13 வயசில் 55 சென்டிமீட்டர். மேக்ஸிமம் வளர்ச்சி வந்து முதல் 2 வருஷம்தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறோம். பிரெயின் இதாவது அதுக்கப்புறம் அதை கனெக்டிவிட்டின்னு பேர். நியூரான்ஸு அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு புதுசாலாம் நியூரான்ஸ் வரப்போகுது. பிறக்கும்போது எவ்வளோ மில்லியன் நியூரான்ஸ் இருக்கோ அதே தான் இருக்க போகுது. புதுசாக குட்டி போட்டுக்கிட்டு இருக்காது. அது ஒவ்வொரு நியூரான்ஸும் தனித்தனியாக இருக்கும். அதோட கனெக்ட் பண்ணுவோம். நம்ம பார்க்குறதுனால, பேசுகிறதுனால, காதால் கேட்கறதுனால, இதனால் படிக்கிறதுனால, இதெல்லாம் வந்து அப்படியே ஒவ்வொரு நர்வ்ஸும் ஒன்றோட ஒன்று சேரும். கனெக்ட் ஆக 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 அவங்க மூளை வளர்ந்துக்கிட்டே போகும். இந்த வளர்ச்சி வந்து மேக்ஸிமம் 21 இயர்ஸ் வரலாம் இருக்கும். அப்புறம் 30வது வயசுக்கு அப்புறம் எவ்ரி இயர் 1% ஆஃப் யுவர் மெமரி கம்ஸ் டவுன். 30 வயசுலேருந்தே உங்களோட மெமரி வேணும். அப்போ 60 வயசில் 30% போயிடுது, 70 வயசில் 40%. ஸோ வயசாகி எனக்கு 60 வயசு. இப்போ என்கிட்ட வேறு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. சார் எனக்கு இப்போ ஞாபகம் மறதி ரொம்ப இருக்குது சார். என்ன வயசு? 60 வயசு. நினச்சிக்கிறது அவங்களுக்கு அதுதான் இது. பட் ஆனால் அவங்க வந்ததுக்கு ஏதாவது மாத்திரை கொடுத்து அனுப்பணும், இல்லை மாத்திரையை கொடுத்து அனுப்புவோம். பட் ஆனால் ரியல் ஸ்பீக்கிங் யாராலையும் வந்து இப்போ 20 வயசில் இருக்கிற மூளை 30 வயசுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி 1 இயர் ஒரு பர்சன்ட் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஒரு ஹெல்தியான மனுஷனுக்கு மூளையில எந்த பாதிப்புகளுமே வரக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? பிரச்சனைகள்னால் நார்மல் பிரச்சனைகள், ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும். அவங்களோட டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வரும். இதெல்லாம் அதுக்கப்புறம் சில டீஜெனரேட்டட் டிசார்டர்ஸ், அதாவது டிமென்ஷியா, மூளை வளர்ச்சி, இது ஞாபக சக்தி குறையிறது, பார்க்கின்சோனிசம், இதெல்லாம் வந்து வயசாக ஆக வர இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னா, வயசில் இருக்கிற வரையிலும் நீங்கள் புதுசாக எதையாவது செய்யணும்னு படிச்சுக்கிட்டே இருக்கணும்,
புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். மூளைக்கு வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே இது இப்போ பாடியை எப்படி நீங்கள் ட்ரிம்மாக வைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ வயசு நீங்கள் 30 வயசு வரலாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்புறம் கம்முன்னு விடக்கூடாது. நீங்கள் கடைசி வரலும் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இப்போ 70 வயசு நீங்கள் டிவிலே 70 வயசு 80 வயசு ஓடிக்கிட்டு இருக்கவங்களாம். அதே மாதிரி மூளைக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பார்க்கின்சோனிசம், அந்த டிமென்ஷியா இதெல்லாம் வர்றது ரொம்ப குறையுது அப்படின்னு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வருது. பிரெயின் ஸ்ட்ரோக்குக்கும் பிரெயின் டியூமருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? பிரெயின் ஸ்ட்ரோக் இப்போ வந்து பிரெயின் டியூமர், பிரெயின் ஸ்ட்ரோக் ரெண்டுமே வந்து உங்கள் செயல்களை குறைக்க ஆரம்பிக்கும். இப்போ பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னு வச்சுங்க, சடனாக பிரெயினுக்கு போகிற ரத்தம் வந்து ஸ்டாப் ஆகிடுது, இல்லை ரத்த குழா வெடித்து ரத்தம் கசிஞ்சிடுது. இவங்களுக்கு என்னன்னா எந்த இடத்துல அது மாதிரி ஆகுதோ அந்த எந்த பக்கம் பாடியை அது கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த பாடி செயல் இழந்து போயிடும். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இதாச்சுன்னா லெஃப்ட் சைடு கவர்ன்ஸ் ரைட் சைட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பீச். இப்போ லெஃப்ட் சைடில் ரத்தம் ஓட்டம் நின்றுடுது அல்லது லெஃப்ட் சைடில் ரத்தம் கசிஞ்சிடுதுன்னா ரைட் சைடு போயிடும், பேச்சும் போயிடும். இது வந்து அக்யூட்டாக ஃப்ராக்ஷன்ஸாக இந்த நிமிஷம் நான் உங்களோட நல்லா பேசிக்கிட்டு இருப்பேன், அடுத்த நிமிஷமே நான் ஸ்ட்ரோக் வந்துடுச்சுன்னா இந்த ரைட் சைடு கை கால் போயிடும், பேச்சு போயிடும். வேற டியூமர் அதே லெஃப்ட் சைடில் டியூமர் வந்ததுன்னா அவங்களோட சிம்டம்ஸ் வந்து கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே தலைவலி, லைட்டாக தலைவலி. இப்போ முதல்ல நான் சொன்னதெல்லாம் மைக்ரைன் தலைவலி, கிளஸ்டர் ஹெடேக், டென்ஷன், அதெல்லாம் ரொம்ப சிவியராக இருக்கும். இது ஒரு மாதிரி லைட் ரொம்ப சிவியர் ஹெடேக் வராது, ஒரு மாதிரி டல் ஹெடேக் இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹெடேக் அதிகமாகும், அப்புறம் வாந்தி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செயல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கும். ரைட் சைடில் இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரோக் அந்த இடத்துல வர மாதிரி இருக்கிற இடத்துல கட்டி இருந்ததுன்னா ரைட் சைடு கை கால் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னமோ கையை தூக்க முடியல, பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக்குன்னா டக்குன்னு 0 ஆகிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழந்துடும். ஸோ தலைவலி, வாந்தி, அடுத்தது இங்கே மூளையில் இருக்கிறதுனால ஃபிட்ஸு, அவங்களுக்கு வந்து காக்கா வலிப்பு மாதிரி அது வர ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த இடத்துல மூளையில் கட்டி வருதோ அந்த எந்த பாடியை கவர்ன் பண்ணோ, கண் பார்க்குற இடத்துல கட்டி வந்துன்னா பார்வை குறைஞ்சிக்கிட்டே வரலாம். காது கேட்க வேண்டிய இடத்துல கட்டி வந்துன்னா காது சரியாக கேட்காது, காதில் கொயின்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கும். நம்ம ஸ்டெடியாக நடக்கிறதுக்கு செரிபெல்லம்னு இருக்குது, அந்த இடத்துல கட்டி இருந்ததுன்னா நடக்கிறது ஸ்டெடியாக இருக்க முடியாது, அப்படியே ஒரு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளாடிட்டேன். அதான் ஆல்காலில் எடுத்துக்கிட்டவங்க எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, எவ்வளோ நேரத்துக்குள்ளே குறைஞ்சதா ஹாஸ்பிட்டல் போகணும்? என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கும் எடுத்த உடனே? அதாவது ஸ்ட்ரோக் இப்போ ஹார்ட் அட்டாக்னு இருக்குது. ஹார்ட் அட்டாக்னா உடனே நெஞ்சு வலின்னா தாங்க முடியாது, அந்த வலியில் உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து துள்ளி வந்து குதிச்சிடுவாங்க. 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. வேற ஸ்ட்ரோக் வரவங்களுக்கு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நமக்கு கை மரத்து போச்சு போல இருக்கு, கையில் இது நிறைய இன்னும் அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியாது. கை ஏதோ மரத்துருக்கும், கையை இது பண்ணி தேய்ச்சி விட்றது, ஆயில் இது ஆயின்மெண்ட்டு இல்லை அமிர்தாஞ்சன் போட்டு தேய்ச்சி விட்டு பல நேரங்கள் கழித்து தான் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வலின்றது ஒன்று, வலி தான் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக ஓடி வரும். அதனால இப்போக்கி ஹார்ட் அட்டாக்ன்ற மாதிரி பிரெயினுக்கு ஸ்ட்ரோக்குன்னு இப்போ சொல்கிறதில்ல, பிரெயின் அட்டாக்குன்னு சொல்கிறோம். இப்போ ஹார்ட் அட்டாக்கு வந்து பிரெயின் அட்டாக். அவங்க வந்து 4.5 மணி நேரம், இப்போ ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா எப்படி இதாகுதுன்ற சொன்னேன் இல்லை, ஆச்சுன்னா எப்படி செயல் எழுந்து அந்த ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆனதை உடனே கரைக்க முடியும். அது 4.5 மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா அதுக்கு சில ஊசிகள் இருக்குது, அதை போட்டு விட்டாங்கன்னா அது கரைஞ்சிடுச்சுன்னா திருப்பி ஆக்ஷன், நல்ல ஆக்ஷன் வந்துடும். அதே மாதிரி ரத்த கசிவு இருந்ததுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் அதை எடுத்தாலும் கை கால் இது. ஸோ அவங்க வந்து வித்தின் 4 ஹவர்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரணும். அது வர்ற அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. ஓகே டாக்டர், ஸ்ட்ரோக் வரதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? உண்மைதான். பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது எல்லாமே முக்கியமான காரணங்கள், இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வேண்டிய காரணங்கள். எய்தர் ஹெமரேஜ் ஆர் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், இந்த ரெண்டுமே முக்கிய காரணங்கள் இதுதான். இப்போ இந்த பக்கவாதம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து சரியாகாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனே இல்லையா? பெர்மனன்ட்டாக கியூர் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஆமாம், அதான் நான் சொன்னேன், 4.5 மணி நேரத்துக்குள்ளே வந்திருந்தா டெஃபினட்டாக கியூர் பண்ணியிருக்கலாம். அவங்க வர்றதே 4 நாள் கழித்து வராங்க. அது வரும்போது டெஃபினட்டாக அது பர்மனன்ட் ஸ்ட்ரோக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சு நல்லா எக்ஸசைஸ் கொடுத்து அந்த ஸ்டிஃபாக இருக்கிறத ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு வேண்டிய மாத்திரைகள் இருக்குது, அந்த மாத்திரையை கொடுத்து ஸ்டிஃப்னஸை குறைச்சி எக்ஸசைஸ் பண்ணி அப்படி தான் அவங்கள கொண்டு வர முடியுமா ஒழிய ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர்ஸ் தான் அதுக்கப்புறம்.
உடனே இது பண்ண முடியாது. ஓகே. இதே கட்டிகள் வந்து அதனால் பக்கவாதம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கட்டியை எடுத்ததுக்கப்புறம் ஸ்லோவாக ரிகவர் ஆகிடுவாங்க. ஓகே. அதிகமான சிந்திக்கிறது, இல்லை அதிகமான மன அழுத்தம் இதெல்லாம் வந்து மூளையை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ம மூளையை பாதிக்குதோ இல்லையா, ஹார்ட்டை டெஃபினட்டாக பாதிக்கும். அதிகமாக சிந்திக்கிறது, மன அழுத்தத்தை அதிகமாக வச்சுக்கிறது, இதனால் என்ன ஆகுது, இந்த அட்ரினலின் செக்ரீஷன்ஸ், அட்ரினலின்றது அதுக்கு வேண்டிய இது மேலேருந்து தான், மூளையிலேருந்து தான். மூளை தான் எல்லாமே கவர்ன் பண்ணிக்கிட்டு, ஆனால் போய் ஹார்ட்டை போய் தாக்குது. ஸோ எல்லா விஷயமே மூளையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மூளையில் அந்த அட்ரினலின் செக்ரீட் பண்ண வேண்டிய இது ஆரம்பம் ஹைப்போதலாமஸ்ன்ற இதுலேருந்து ஆரம்பித்து அது கீழேருந்து தான் செக்ரீட் ஆகுது. பட் ஆனால் அது போய் ஹார்ட்டை பாதித்து உடனே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் இது அதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இதனால் என்ன ஆகுது, அட்ரினல் ரொம்ப ஓவர் செக்ரீட் ஆச்சுன்னா பிபி பாட்டுக்கு ஏறுது. பிபி ஏறுச்சுன்னா திருப்பி ஸ்ட்ரோக்கு இல்லை ஹெமரேஜ் வரும். இதெல்லாம் வந்து மன அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக டைரெக்டாக அதுலேருந்து இன்வால்வ் ஆனால் இன்டைரக்டாக மற்ற உறுப்புகளை பாதிக்கும். 30 வயசு கடந்தாலே முதுகுத்தண்டு பிரச்சனைகள் அதிகமாக வருது. சொல்லணும்னா அந்த சிசேரியன் பண்ணவங்களுக்கு அதிகமான முதுகுத்தண்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏன் அதனால் வருது? 30 வயசு கடந்தவங்களுக்கு அது வராமல் தடுக்க முடியாதா? இல்லை அதெல்லாம் தடுக்கலாம். அதாவது 30 வயசு நீங்கள் என்ன இதுன்றீங்க, இந்த சிசேரியன் பண்ணவங்க வந்து என்ன பண்ணாங்க, முதுகில் ஊசி போட்டு அந்த இது வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஊசி போட்டு அவங்களுக்கு சிசேரியன் பண்ணுறதுக்கு. அது அந்த ஊசி போட்டதுனால தான் தனக்கு முதுகில் வலி அப்படின்னு சொல்லி தான் முக்காசி பேர் வராங்க. எனக்கு எப்போம்மா ஊசி போட்டாங்கன்னா, அது போட்டு 20 வருஷம் ஆகுது, இப்போ எனக்கு ஆனால் வலி அப்போ போட்டதோட இது இப்போ வலிக்குது அப்படின்வாங்க. அதெல்லாம் காரணம் இல்லை. லேடிஸ் வந்து என்னென்னா பியாண்ட் தர் லெவல் ஆஃப் கெப்பாசிட்டி அவங்க ஒர்க் பண்ணுறது தான், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது. அவங்க வந்து ஒரு ஆம்பளைங்க வேலை செய்ய வேண்டிய வேலையை அவங்க லேடிஸ் வந்து வீட்டில் பல வேலைகளையும் அவங்களே தான், சமைக்கிறதுலேருந்து வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து வெயிட்டை தண்ணியை தூக்கிட்டு வந்து வைக்கிறதுலாம், இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை வந்து பலமாக வச்சிடல, இது மாதிரி வேலைகளை செஞ்சு அதிகமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் முதுகு தண்டெல்லாம் ரொம்ப அவங்க போனெல்லாம் வந்து அடல்ட் போன் மாதிரி அவர் அதுவும் பர்டிகுலராக மெனோபாஸுக்கு அப்புறம் அந்த மாதவிடாய் நிற்கிறதுக்கப்புறம் அந்த போனோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் சீக்கிரம் அவங்களோட போனெல்லாம் டீஜெனரேட் ஆகும். அதனால் டிஸ்க் ப்ரொலாப்ஸு, டீஜெனரேட்டிவ், அதனால் அவங்களுக்கு முதுகு வலியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அவங்களும் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி பாடியை நல்லா பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை எங்கே அவங்களுக்கு பாவம் அவங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கே அவங்களுக்கு சரியாக இருக்கும். அவங்க தான் உடம்பை பார்த்துக்கிறதுக்குன்ற இது இல்லை, அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் வந்து நம்ம சமுதாயத்தில் அதுதானே, ஆம்பளைங்க சாப்பிடுவாங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் மிச்சத்தை சாப்பிட்டு அப்படியே இருந்து அவங்க உடம்பை பார்த்துக்காதனால டெஃபினட்டாக நியூட்ரிஷனல் எஃபெக்ட் ஆன் த போன், அதனால சீக்கிரம் அவங்களுக்கு டீசல். அதே போல பெண்களுக்கு அதிகமாக இந்த இடுப்பு வலியும் வரதை நம்மளால பார்க்க முடியுது. அது வந்து வந்தா அவங்க டில் லைஃப் எண்ட் வரைக்குமே இருக்கு, இடுப்பு வலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க நிறைய பேர். அதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? ஆமாம், அதான் சொன்னேன், டீஜெனரேஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இதெல்லாம் அவங்க வந்து டாக்டர்கிட்ட எத்தனை பேர் பாவம் டாக்டர்கிட்ட வராங்க, நிறைய வலியோடே அப்படியே இருக்கிறவங்க மாத்திரையை போட்டுக்கிட்டு ஆயின்மெண்ட் தடவிக்கிட்டு டாக்டர்கிட்ட வந்து அதை ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு டெஃபினட்டாக டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கிறது தெரியும். டிஸ்க் இது டீஜெனரேஷன், அவங்களுக்கு அந்த சர்ஜரி பண்ணி நல்லா ஆக்கக்கூடிய இது இருக்குது. பட் வரவங்களுக்கு இப்போ அவேர்னஸோட எவ்வளோ பேர் வராங்க, வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு நல்லாகி போகிறாங்க. இந்த நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு காலநிலை மாற்றம், இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சு, உணவு பழக்க முறைகளில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரது, இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆமாம், டெஃபினட்டாக எல்லாமே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நிறைய ஆல்கால் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க மூளையெல்லாம் செம்மையாக பாதிப்பாகும். இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ், இப்போ டிவியில் இதிலெல்லாம் காட்டுறாங்க, இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள், அதை பண்ணுங்க, அதை பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணிவிட்டு முதுகில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகுது. அதே மாதிரி பார்பர் ஷாப்பில் போயிட்டு மசாஜ் பண்ணுறேன்னு தலையை இப்படி அக்யூட்டாக டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி கை கால் உழுந்துடுறது, கை வலியோடு வர்றது, இதெல்லாம் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அங்கே போயிட்டு இந்த மசாஜ் பண்ணால் நமக்கு உடம்பு நல்லா இதாக இருக்கும். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தப்பான இது. டிவியை பார்த்துட்டு இப்போ அவங்க டெஃபினட்டாக ஒரு ஜிம்மில் போய் வேலை செய்யணும்னா அங்கே போய் ஒரு
ட்ரெயினர்கிட்ட இதெல்லாம் பண்ணலாமா, இந்த பாடி வெயிட்டுக்கும் இதுக்கு இவ்வளோ தான் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. இப்போ அனாவசியமாக இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, தான் பாடியை ரொம்ப இதாக வைக்கணும்னு ஹவர்ஸ் டுகெதர் அவ்வளோ பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ணி அங்கேயே சடனாக கொலாப்ஸ் ஆகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ லிமிட். யூ ஹாவ் டு ஹாவ் ட்ரெயினர் ஆர் டாக்டர். அவங்ககிட்ட போய் அவங்களோட இதை கேட்டுட்டு அது என்னென்ன அவங்க இதுக்கு பண்ணணுமோ அது மாதிரி தான் பண்ணணும். மொழியை நீங்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நீங்களும் எதுவும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அவங்க பாடிக்கு ஏற்ற இதுதான் எல்லாம். டாக்டர், இப்போ உட்காந்துட்டு இருக்கோம், திடீர்னு கால் பிடிச்சிக்குது, இல்லை வந்து கால் மரத்து போயிடுது, ஏஞ்சி நடக்கும்போது ஒரு மாதிரி ஏதோ நம்ம கால் வந்து நம்ம கிட்ட இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், இல்லை வந்து கால் பிடிச்சிருந்தா அதை தண்ணி ஊற்றினா தான் வந்து சரியாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து எதனால் டாக்டர்? நரம்பு சம்மந்தமான பிரச்சனையா இதுவும்? இல்லை வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து நார்மலாக இது எல்லா பீப்புள்ஸ்க்குமே பார்க்க முடியும், இப்படி கை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைங்க அப்படின்னு சொன்னால் கை நமக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஷேக் ஆகும், ஷிவர் ஆகும். அதுவும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளில் தான் வருமா? ஆமாம், டெஃபினட்டாக. இப்போ கை ஷேக் ஆகுதுன்னா எல்லா வயசுலேயும் ஆகாது, ஒரு வயசுக்கு மேலே தான் ஆகும். சின்ன வயசில் வந்துன்னா அதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது மூளையில் ஏதாவது கட்டி இருக்கா, இல்லை டீஜென்ரேஷன் இருக்கான்றது. இப்போ ஒரு வயசுக்கு அப்புறம் 50 வயசு 60 வயசுக்கு மேலே கை நடுக்கம் ஆகுதுன்னா அவங்களுக்கு இடியோபதிக் ட்ரெமர் இருக்குது. சாதாரண ஜெனட்டிக்காக அவங்க தாத்தா பாட்டிக்கு இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம், இவங்க பசங்களுக்கு இதாகலாம். ரெண்டாவது அந்த பார்க்கின்சோனிசம் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. வயசு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நிறைய ஆக இப்போ வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்க்கின்சோனிசம் ஆரம்ப ஸ்டேஜ் கை நடுக்கம் தான். ஏதாவது திங்ஸ் எடுக்க போகணுன்னா கை நடுங்கும், எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரும்போது இதாகும், அப்புறம் குடிக்கும்போது ஸ்டாப் ஆகும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பார்க்கின்சோனிசம். அதுக்கப்புறமா தான் இன்னும் ஸ்லோவாக போக அதிகமாகும். ஸோ இது மருந்து கொடுத்து நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது இந்த உட்கார்ந்துருக்கும் போது கால் மரத்து போகுது, கால் இதாக டெஃபினட்டாக ஒன்று போஸ்டர் சரியாக இல்லை, அப்போ முதுகு தண்டு இடத்துல எங்கேயாவது போய் கம்ப்ரெஷன் இருக்கலாம். ரெண்டாவது நம்ம இப்போ உட்கார்ந்துருக்கும் போது இந்த ரத்த குழாய் இப்படி போகுது, அது பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கலாம். அது ஸோ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற போஸ்டர் சரியில்லை, அவ்வளோதான். அந்த உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது மரத்து போய் அப்படி எழுந்ததுக்கப்புறம் நல்லா ஆகுதுன்னா எங்கேயோ எய்தர் நர்வ்ஸ் ஆர் பிளட் வெசல் கம்ப்ரெஸ் ஆகுது, அது ரிலீஸ் ஆனோன்னா உங்களுக்கு நல்லா ஆகுது, அவ்வளோதான். அது ஒன்றும் ரொம்ப பயந்துக்கிற இது எதுவும் இல்லை. ஓகே டாக்டர், பிரெயின் டியூமருக்கு என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு? இப்போ பிரெயின் டியூமருக்கு அந்த காலத்துலலாம் இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இல்லாத இது இப்போ இன்வெஸ்டிகேஷன்லேயே நம்ம வந்து இது என்ன கட்டி, நல்ல கட்டியா கெட்ட கட்டியா. ஏன்னா கட்டின்னு வரும்பொழுது 50% நல்ல கட்டி, 50% கொஞ்சம் கெட்ட கட்டி தான். அந்த 50%லேயும் கெட்ட கட்டியாக இருந்தாலும் நல்லா எடுத்துகிட்டு இது பண்ணால் 40% வரலாம், அதில் 80% வரலாம் யூ கேன் பிரேக் த மாடல். ஒரு 10% தான் ரொம்ப 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 கெட்ட கட்டி, அதுவும் ஒரு 2 வருஷம் வரலாம் இது பண்ண முடியும். இந்த கட்டி வந்து இன்வெஸ்டிகேஷன்லேயே இப்போ அட்வான்ஸ்டு சிடி ஸ்கேன், அட்வான்ஸ்டு எம்ஆர்ஐ எல்லாம், அந்த எம்ஆர்ஐலேயே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த கட்டி. அதுக்கப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதும் முன்னாடியெல்லாம் நம்ம திறப்போம் எடுப்போம் உள்ளார போய் கட்டி. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து நேவிகேஷன் சிஸ்டம்னு இருக்குது. அந்த நேவிகேஷனில் எந்த இடத்துல எக்ஸாக்டாக கட்டி இருக்குன்றது கண்டுபிடிச்சி அந்த இடத்துல எல்லாம் இந்த ஜிபிஎஸ் மாதிரி, ஜிபிஎஸ்ல இப்போ நம்ம எங்கள் ஜிபிஎஸ் காரில் போட்டுட்டோன்னா நீங்கள் எங்கே வேணாலும் மெட்ராஸ் சிட்டியில் போட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் இறங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து அந்த நேவிகேஷன் சிஸ்டம் அதில் வச்சுக்கிட்டு நேராக போய் அந்த கட்டியை அவ்வளோவே எடுத்துருவோம். அது எடுக்கிறதுலையும் ஃபுல்லாக எடுத்துட்டோமா இல்லையான்றதுக்கு அந்த மைக்ரோஸ்கோப்லேயே பார்த்துட்டு, அதெல்லாம் அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப், அதில் ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம், ஃபுல் கட்டியை எடுத்துட்டோமா, நார்மல் பிரெயினை தொடாமல் இருக்கோமா. இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு கேஜெட்ஸு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ரிசல்ட்ஸ் வந்து டியூமர் எடுத்து அதனால் வெளியில் வர பேஷண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் ஆர் ஃபினாமினல். அவ்வளோ நல்லா பிரமாதமாக ரிசல்ட்ஸு கொடுக்கலாம். அந்த கட்டியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டால் மற்ற உறுப்புகளில் இருக்கிற கட்டிகள்லாம் எடுத்தாலும் வேறு எங்கேயும் பரவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பிரெயினில் இருக்கிற கட்டிகளை எடுத்துட்டால் வேறு இடத்துக்கு பரவற சான்ஸே கிடையாது, ரொம்பவே கிடையாது. 0.1% தான். மிச்சம்லாம் லோக்கலைஸ்டு அங்கே தான் இருக்கும். அது எடுத்துட்டோன்னா தே ஆர் டோட்டலி கியூர்ட். நரம்பியல் சார்ந்த நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி டாக்டர். தேங்க்யூம்மா.